தீபாவளிக்கு ஊரே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா நான் வீட்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். வீட்ல வேற அம்மா, அப்பா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ நான் மட்டும் தான் வீட்ல தனியா இருந்தேன். ரொம்பவே போர் அடிச்சது. போஸ்ட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஏதாச்சும் ஃபோட்டோஸ் எடுக்கலாமேன்னு தான் ரெடி ஆக ஸ்டார்ட் பண்ணேன். அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ரெட் சாண்டல்வுட் பவுடர் வந்து நான் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தேன். சுத்தமா மறந்துட்டேன். சரி இன்னைக்கு யூஸ் பண்ணலாமேன்னு கொஞ்சமா சாண்டல்வுட் பவுடரும், அதுல கொஞ்சம் வாட்டரும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது கூட தயிர், பால் கூட நம்ம ஆட் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இது நாட்டு மருந்து கடையில தான் வாங்கிட்டு வந்தேன். இதோட பிரைஸ் 65 ருபீஸ் தான். தீபாவளிக்கு ஸ்பெஷலா எந்த ட்ரெஸ்ஸும் எடுக்கல. இந்த ட்ரெஸ் நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன். இது வாங்கி 1 இயர் இருக்கும். ஆனா நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போட போறேன். அப்புறம் இந்த ஸ்கர்ட் வந்து 4 இயர்ஸ் ஆயிருக்கும். இது வரைக்கும் 2 டைம்ஸ் போட்டிருக்கேன். அதோட இப்பதான் போட போறேன். சரி வாங்க இதோட மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு இது ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. இந்த ஓவர் கோட் கூடவே உங்களுக்கு இன்னரும் வந்துடும். இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டைரக்டா டிஎம்ல சென்ட் பண்றேன். இந்த ஓவர் கோட் எவ்வளோ ஹைட்டா இருந்தாலும் கரெக்டா இருக்கும். ஏன்னா நானே கட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் என்னோட ஹைட்டுக்கு. அவ்வளோ பெருசா இருந்துச்சு. ஃபிட்டு கூட நீங்க எம் சைஸ்னா எஸ் சைஸ் வாங்குங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நான் வந்து எம் சைஸ் வாங்கியிருந்தேன். ரொம்ப லூஸா இருந்துச்சு. நான் சைட் பிடிச்சி தான் போட்டிருக்கேன். அப்புறம் இதுக்கு நான் வீட்ல இருந்ததை வச்சு மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டேன். இந்த வாட்ச் வாங்கி 3 இயர்ஸ் ஆச்சு. எங்க அப்பா மலைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தாரு. இப்போ இது சுத்தமா ஓடல. சும்மா மேட்ச் பண்றதுக்காக போட்டிருக்கேன். அப்புறம் இந்த இயரிங்ஸ் நீங்க நிறைய போட்டோஸ்ல பார்த்திருப்பீங்க. தீபாவளிக்காக நான் எதுவுமே ஸ்பெஷலா வாங்கல. வீட்ல இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் குட்டியா ஒரு பொட்டு. தென் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமா லிப் பாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் லிப்ஸ்டிக்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா இப்பலாம் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணா எனக்கே கொஞ்சம் ஹெவியா இருக்கும்னு ஃபீல் ஆகுது. அதுவும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு சுத்தமா சூட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதை அழைச்சிட்டு ஒரு ப்ரௌன் ஷேட் லிப்ஸ்டிக் வந்து சும்மா டேப் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஐப்ரோ ஜெல், ஐலைனரும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். மோஸ்ட்லி வந்து நான் பவுடர்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். இது போட்டாலே கொஞ்சம் என்னோட மேக்கப் கம்ப்ளீட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும். அதிகமா பவுடர், கிரீம்லாம் போடாம இருக்கிறதே நல்லது தான். ஆனா சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர் கிரீம் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. ஆனா நான் இதுவரைக்கும் போட்டதில்ல. இனிமே போடலான்னு ஒரு ஐடியா இருக்கு. அப்புறம் இந்த ஒரு நோஸ் ரிங் வந்து என் பர்த்டேக்கு என்னோட ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் என்னோட அக்கா, இன்னொரு ஃப்ரெண்டும் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. நான் வர வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த நோஸ் ரிங் சில பேர் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. சில பேர் நல்லா இல்லைன்னீங்க. எனக்கும் ஃபர்ஸ்ட் போட்டு பார்க்கும்போது பிடிக்கல. அப்புறம் பார்க்க பார்க்க பிடிச்சிருந்துச்சு. ஃபைனலி குலோப் ஜாம் சாப்பிட்டு தீபாவளியை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.